சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல வருமான அமைப்புகள் எப்படி இருக்க போகுது இந்த மாசம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, வருமானத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது 2ஆம் இடம், லாபத்தை சொல்லக்கூடியது 11ஆம் இடம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல முதல் 20 நாட்களுக்கு சுக்கிரனும் குருவும் இணைவு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. வருமானத்தை எந்த அளவுக்கு உங்களால் சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிச்சுக்கோங்க. நீங்க போதும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு வகையில வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அதை மைண்ட்ல நல்லா உள்வாங்கிக்கோங்க. நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் அரசு பண்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் வரும். வாராத கடன் வசூலாகும். சொன்ன இடத்துல கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதே போல நீங்க யாருக்காவது கடன் அடைக்கணும், கடன் அதிகமாயிட்டே இருக்கு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அந்த கடன்ல ஒரு பகுதி இந்த மாதம் அடையுங்க. கண்டிப்பா அந்த கடன் ரொம்ப வேகமா ரொம்ப சீக்கிரமா அந்த கடன் அடையிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதுலயும் ரொம்ப 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 முக்கியம் என்னன்னா, முதல் 20 நாட்கள் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே இருக்குது. வருமானம், பொருளாதாரம், சேமிப்பு, லாபம், வெற்றி, ஜெயம், பொருளாதார ரீதியான அத்தனை விஷயங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சாதகமான மாதம். முதல் 20 நாட்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. எந்த விஷயம்னாலும் கண்ணை மூடிட்டு பண்ணலாம். ரிஷபத்துக்கு 100 மார்க் கொடுத்துடலாம் இந்த பொருளாதார சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் இந்த மாசத்துல. ஓகே, ரெண்டாவதா சுயதொழில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 10ஆம் இடத்துல ராகு. 10ஆம் இடத்துல ராகு இருக்கலாமா சுயதொழில் ஸ்தானத்துல அப்படிங்கும்போது இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்துல 4ஆம் இடத்துல இருந்து சூரியன் 16ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ 16ஆம் தேதிக்கு மேல நீங்க நினைச்சாலும் நினைக்கலைனாலும் யோசிக்கலைனாலும் உங்களுடைய தொழில் ஏதாவது ஒரு வழியில பிரபலம் அடைகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. என்னன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் பார்லர் வச்சுருக்கீங்க, அது வரைக்கும் பெருசாக லெவல் ஓடவே இல்லை அப்படின்னாலும் அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க, ஒரு சர்வீஸில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய ஸ்தாபனத்துக்கு வந்து அவங்களுக்கு உண்டான சேவைகளை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் ஆகிடும், கூட்டமாயிடும். அவங்களே இங்கே வர்றாங்கப்பா நம்மளுக்கு என்ன அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி எதிர்பாராத விளம்பரங்கள் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா சரியா பயன்படுத்திக்கோங்க. 16ஆம் தேதிக்கு மேலே அதுக்கு உண்டான சான்சஸை இது ஏற்படுத்துது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொழில் அமைப்புகளில் முதல் 16 நாட்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, 10ஆம் அதிபதி 11ல தான் இருக்குது. தொழிலில் நஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் கிடையாது. ஆனால் பெரிய லெவலில் லாபம் எதிர்பார்க்க வேண்டாம். செய்யற கூலிக்கு உண்டான லாபம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போங்க. ஏன்னா சனி வக்கரமாக இருக்குது அப்படிங்கும்போது நிறைய எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் தொழில் சார்ந்தெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால மனசு உடஞ்சு மனசு விட்டு கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் எந்நேரமும் தொழில் சிந்தனையோட தான் இருக்க போறீங்க ரிஷபம். குடும்பம், குழந்தைகள், கணவன் மனைவி எல்லாத்தையும் தாண்டி தொழில் 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 அப்படிங்கிற எண்ணம், சிந்தனை, உடல், ஆவி, பொருள் எல்லாமே தொழில தான் இருக்க போது இந்த மாதம். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஓகே, ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்னன்னா, 4ஆம் இடத்துல எப்ப கேது வந்ததோ அதற்கு பின்பு ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுடைய ஆரோக்கியம் அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல மற்ற ராசிகள் எல்லாம் எப்படி இருந்தது என்ன அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ரிஷபம் எவ்வளவு கஷ்டப்பட்டது அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா குரு கொடுத்திருக்கிற அந்த கஷ்டத்தை, ஜென்ம குருவா இருந்து அந்த குரு அந்த கஷ்டத்தை கொடுத்திருக்காரு. மற்ற ராசிக்காரங்கள் படக்கூடிய கஷ்டம் வெளியில தெரிஞ்சிருக்கும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் படக்கூடிய கஷ்டம் வெளியில தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா மற்ற ராசிகளை விட இவங்க அதிகமா அனுபவப்பட்டிருப்பாங்க எல்லா விஷயங்கள்லையும். முக்கியமா பொருளாதார விஷயங்கள்ல, பெண்கள் விஷயங்கள்ல நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்புகள்ல. ஆனா இந்த காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஒரு 10-11 மாதங்கள் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டிய ராசிகள்ல முதன்மையான ராசி உங்க ராசின்னு சொல்லிடுவேன் நான்.
ஏன்னா இப்போ 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் 4ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ நாளுக்குடியர் பலமான உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையத்தானே செய்யணும். ஆரோக்கிய பாவம் நல்லா இருக்கு மேன்மை அடையத்தானே செய்யணும் அப்படின்னா அப்படி கிடையாது இங்கே. ஏன்னா அங்கே கேது அப்படிங்கிற கிரகம் இருக்கு. சூரியன் அங்கே இருக்கும்போது, சூரியன் அங்கே பயணிக்கும் போது உங்களுடைய 4ஆம் பாவத்துல தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடக்க காத்திருக்கு அடுத்து வரக்கூடிய மாதத்துல. அப்போ ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேஃப் அண்ட் செக்யூர்டா இருப்பீங்க. சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும், நிறைய சம்பாதிக்கலாம், ஜாலியாக எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஆரோக்கியம் வேணும். ஸோ அதுல ரொம்ப கான்சியஸா இருங்க. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு? 7 கூடியவர் 5ஆம் இடத்துல. இதற்கு போன மாசம் அதுக்கு முந்தின மாசம்லாம் அதுக்காக என்ன வேணாலும் முயற்சி பண்ணுங்க. சிம்பிள், பொண்ணு பார்க்கறதுக்கு போனா கூட பொண்ணு அமையாது, பையன் பார்க்கறதுக்கு போனா கூட பையன் அமைய மாட்டான். எல்லா ஜாதகம் எல்லாம் பொருந்தி வரும், போய் பேசுவோம், பண்ணுவோம், பிடிப்போம், ஃபைனலா அது நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகிடும். ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலையை கொடுக்காது, வேணான்னு வெளியில வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. உங்களுடைய காதலனையோ அல்லது காதலையோ உங்களுடைய மனைவியாகவோ அல்லது கணவனாகவோ வரக்கூடிய ஒரு நபரை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், உறுதியா சொல்ல முடியும். சிம்பிளா சொன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்துடுது இந்த மாசம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்யறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மாறிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு லைனுக்குள்ள வந்துடுறீங்க. இப்ப கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஈவன் சனியினுடைய பார்வையில 7 கூடியவர் இருந்தாலும் கூட அதுல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஆழமான ஒரு அன்பையும் ஒரு ஊடலையும் ஒரு காதலையும் இந்த மாசம் நீங்க பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள்ள. ஸோ அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளமா இருக்கு, பிரிஞ்சிருக்கும் அப்படின்னாலும் இப்போ போய் நீங்க பேசுறீங்க பிடிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா மாறிடும். வரன் அமையாத ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, ஓகே. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டோம். அடுத்ததா வேலை அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்படின்னா வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் 6ஆம் இடம், அந்த அதிபதி போய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ வேலையில அடுத்த கட்ட ப்ரமோஷன் என்ன செய்தா வருமானம் அதிகரிக்கும், அதே போல பதவியும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோட செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலை தான் சொல்லுது. ஆனா ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன். பதவி அப்படிங்கிறது உங்களுடைய மனசையும் உங்களுடைய உடலையும் கசக்கிறதுக்கு உண்டான வேலையா தான் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல. வருமான உயர்வு மட்டும், இன்க்ரிமெண்ட் மட்டும் கிடைச்சா போதுமானது. பதவி உயர்வை எதிர்பார்க்காதீங்க. அப்படியே பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் இருக்கிற இடத்துல அந்த பதவி உயர்வை கொடுத்தாங்க நாங்க வேணாம் ஷிஃப்ட் பண்ணி வெளியில போறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா பாருங்க, அது உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஆல்ரெடி புழங்கின இடத்துல அதே பதவி உயர்வோட வருமான உயர்வும் சேர்ந்து கிடைக்குது. அப்படிங்கும்போது பதவியினால அதிகமான மன அழுத்தத்தையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ரிஷபத்திற்கு கண்டிப்பா வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, படிப்பு அப்படின்னு சொல்லும்போது படிப்பு எப்படி இருக்கும் இந்த மாசம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 4ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும். அதாவது 10th +1 +2 வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைகளாம் நல்லா படிக்கும், எக்ஸ்ட்ராவாக ஏதாவது படிக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். ஆனால் அந்த காலேஜ் படிக்கக்கூடிய நபர்களும் அதே நேரத்தில் உங்களுக்கு காலேஜுக்கு மேலே உங்களுக்கு 2nd டிகிரி படிக்கக்கூடிய நபர்கள், பிஹெச்டி படிக்கக்கூடிய நபர்கள், எம்ஃபில் படிக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரியெல்லாம் அமைப்புகளில் போகுது இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் டிகிரி தாண்டி 2nd டிகிரி அப்படிங்கிற அமைப்புகள்லாம் போகும்போது தொந்தரவுகள் ஏற்படுது. ஸோ அவங்களால ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல தங்களுடைய படிப்புகளில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. ஸோ ரொம்ப அட்டென்ஷன் வேணும் படிப்பில், இல்லைன்னா நம்ம வழி தவறி போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஏன் வழி தவறி போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்டான வாழ்க்கை துணையை நம்ம சந்திச்சுட்டோம். அந்த டீனேஜில் அந்த படிப்புகள்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி, 2nd டிகிரி, 3rd டிகிரி எல்லாம் டீனேஜில் தான் படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. அப்போ தனக்குண்டான வாழ்க்கை துணையை நம்ம பார்த்துட்டோம், தன்னுடைய எதிர்காலத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் அதில் போயிடும், படிப்பில் கம்மியாயிடும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய ஃபியூச்சருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவு நீங்கள் உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா படிப்பில் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது இருந்தால் தான் உங்களை நம்பி வரக்கூடிய ஆணையோ பெண்ணையோ நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மைண்டில் வச்சுட்டு கரெக்டான அமைப்புகளில் படிப்பை கைகூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஏன்னா ஒரு தடம் மாறுறதுக்கு அப்படிங்கிறது ஒரு செகண்ட் போதும் இல்லையா, ஒரு நாள் போதும், ஒரு நேரம் போதும், ஒரு நிமிஷம் போதும். பார்த்ததையும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த வழி தவறி போகிறதுக்குண்டான சூழலை இந்த மாதம் ஏற்படுத்துது. கவனமாக இருந்து உங்களுடைய கடமை என்ன, உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல வர வேண்டிய விஷயமா இருக்குது. அதிர்ஷ்டம்
அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏதாவது இந்த காலகட்டம் உண்டா அப்படின்னு கேட்டால் 2, 8, 11 கூடவே 5ஆம் பாவம் சம்மந்தப்படணும். 5ஆம் அதிபதியினுடைய வீட்டில் 8, 11 கூடியவர் இருக்கிறாங்க. அவர் 2வது வீட்டில் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இங்கே தான் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரன், குரு இவர்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் இந்த மாதம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பாராத ஒரு தனவரவை, ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.